சாதிய வன்கொடுமைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல இதுவும் வளர்ந்து வருகின்ற இந்த மாதிரி சென்னை மாநகரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அரசியல் அப்படின்றது இன்னைக்கு சாக்கடை. அரசியல் குண்டர்கள் அரசியல். இது இவங்க இருந்தால் அவங்க ஆட்சியில் இருந்தால் இருந்து இவங்க ஆட்கள் இவங்களா இருந்தால் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கலாச்சாரம் தொடர்ந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜாதிய வன்கொடுமைக்குள்ள தான் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்குது. மிருகத்தனமான காட்டு மிராண்டித்தனம் செயல், காட்டு மிராந்த கோழைகள், காட்டு மிராண்டி செயல். இது நேரடியாக பேசுறது இதெல்லாம் வந்து ஈனத்தனமான வேலை தான் நினைக்கிறது. கண்டிப்பாக கருத்துரிமை இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு சுச்சுவேஷன் நிலவிட்டு இருக்கு. கருத்துரிமைகளும் பேச்சுரிமைகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படுற ஒரு நிலைமையில் வந்து ஒரு சொசைட்டி உருவாகிட்டு இருக்கு. கருத்துரிமை நம்ம எழுத்து பேப்பரில் இருக்கு, ஆனால் கருத்துரிமை நிஜமான கருத்துரிமை இல்லை. இதுதான் சொல்லணும் இதான் சொல்லக்கூடாதுன்னு அப்படி தான் இருக்கா. கருத்துரிமை கிடையவே கிடையாது. அது சேனல் மூடுறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு அரசியல் பேசு நிகழ்ச்சியில் பொதுமக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினமானது சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் ஆடை அணிந்து அவங்க வீட்டில் வந்து மலம் போன்றவற்றை வந்து கரைச்சி ஊற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர் தாய் மீது வந்து தாக்குதல் நடத்தும்படி அவங்களை மிரட்டியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் நேரலை பண்ணியிருக்காங்க. இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட வந்து கேட்டுருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் வந்து 50க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் ஆடையில் வந்து அவங்க வீட்டில் வந்து மலத்தை கரைச்சி ஊற்றி நிறைய தாக்குதல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது மிகவும் தவறான ஒரு செயல். ஏன்னா அவர் வந்து நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது எந்த விதத்திலும் சரியானதில்லை, சட்டத்துக்கு புறமானது. அது வந்து ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடாக கூட இருக்கலாம்னு சொல்லி தோணுது. அரசியல் அப்படின்றது இன்னைக்கு சாக்கடை. அரசியல் குண்டர்கள் அரசியல். கையில் பவர் இருந்தானா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி. அது கருத்து சுதந்திரம் உண்மை அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இது இல்லை. துப்புரவு பணியாளர்களுக்கே ஒழுங்காக காசு போகிறதில்ல, அவங்களுக்கே ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறதுலன்னு தான் கேட்டிருக்காரு. அப்படி திசை திருப்பி இந்த கேஸ் இல்லைங்க, எல்லா கேஸும் பாருங்கள் திசை திருப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தையும் அவங்களோட டாஸ்மார்க் ஊழல் வந்தால் அப்பாவை வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோன்ட்டு 2 பேரும் நாடகம் ஆடுவாங்க. ஒரு விஷயமும் அவங்களுக்கு எதிராக வரணும்னா அப்படியே டைவெர்ட் பண்ணுறது, இல்லை எதுக்கிறவங்க வந்து அப்படியே நசுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அப்போ இந்த மாதிரியான தாக்குதல் வந்து ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு அரசியல் தாக்குதலாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்க்குறேன். அவர் பற்றி தவறாக பேசியிருப்பார், அல்லது தவறான கருத்துக்கள் ஏதாவது சொல்லியிருப்பார். அதெல்லாம் அந்த மாதிரி செஞ்ச வாய்ப்பு இருக்குது. இது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் தான். மனித இனத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு. ஜாதிய வன்கொடுமைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சூழலில் இதுவும் வளர்ந்து வருகின்ற இந்த மாதிரி சென்னை மாநகரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் ஒரு சில தவறான கருத்தை சொல்கிறதுனால அந்த மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. ஆனால் தாயம் பண்ணுறது தவறு தான். அது செல்வ பெருமையாக இருக்கட்டும், அல்லது தீகா கட்சியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு வரும்போது அது முழுமையாக மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அது முழுமையாக துப்புரவுத்துல போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அவர் தனிப்பட்ட கருத்துக்களை வந்து வெளியிடுறாரு. ரொம்ப கேவலமான ஆட்சி. ரொம்ப கேவலமான நிகழ்வு. ரொம்ப கடுமையாகவே இந்த கண்டனத்தை பதிவு செய்யணும். அதாவது அவங்கள எதிர்த்து கேட்டாங்க, அதில் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அடிமட்டத்துக்கு இறங்கி அவங்கள ஒரு கேவலப்படுத்தி அவங்க வாய்ப்பு அதோட எக்ஸ்போசர் என்னாச்சு. அவர் வந்து அவரோட இதையே மூடிட்டார். என்னோட தாயோட வந்து உயிரை பணைய வச்சு நான் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவரோட சவுக்கு சங்கர் அந்த இதே மூடுன்னு சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணார்? இப்போ அவருக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல. இதனால் அவர் வந்து கடைசியாகவே வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நல்லதான் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அது சுதந்திரம் இல்லை. இன்றைக்கி ஒரு உண்மையான கருத்தை சொல்ல போனால் சுதந்திரம் இல்லை. இப்படி தான் அச்சுறுத்தல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. கருத்து சொல்லும்போது இப்படி தான் பண்ணுவாங்க.
இது வந்து தொடர்ந்து நடந்து இன்னைக்கு புதுசாக இல்லை, தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. இது இவங்க இருந்தால் அவங்க ஆட்சியில் இருந்தால் இருந்து இவங்க ஆட்கள் இவங்களா இருந்தால் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கலாச்சாரம் தொடர்ந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எது எப்படியோ இது செஞ்சது சட்டப்படி தவறு, இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதில் உள்ளே போய் யாரெல்லாம் வந்து இந்த தவறு பண்ணாங்களோ அத்தனை பேரும் நடவடிக்கை எடுக்கணும். அவருக்குரிய பாதுகாப்பு தரணும். அவர் வந்து தனக்காக மட்டும் பேசல, மக்களுக்காகவும் சேர்த்து பேசிட்டு இருக்காரு. ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம இந்தியாங்கிறது வந்து சுதந்திர நாடா இல்லையா? சுதந்திர நாடு. சுதந்திர நாட்டில் வந்து எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக ஒரு கருத்தை சொல்லலாம். அவரோட கருத்தை வந்து அரசியல் சம்பந்தப்பட்டதை வந்து ஆதாரத்தோட சொன்னார். இது தப்பா? தப்பில்லை, அவருடைய கருத்தை சொன்னது தப்பில்லை. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவருக்கு நடந்தது நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கலாம். அதனால் சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணல, அவர் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தரை பற்றி தரையுறவாக பேசுறது கொள்வது. அதனால் ஒரு வாட்டி உதயநிதி மாறனை கூட தவறாக பேசி ஒரு வாட்டி ஜெயிலு கூட போயிட்டு ஞாபகம் இருக்கா? என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜாதிய வன்கொடுமைக்குள்ளே தான் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக கருத்துரிமை இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு சுச்சுவேஷன் நிலவிட்டு இருக்கு. கருத்துரிமைகளும் பேச்சுரிமைகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படுற ஒரு நிலைமையில் வந்து ஒரு சொசைட்டி உருவாகிட்டு இருக்கு. கருத்துரிமை நம்ம எழுத்து பேப்பரில் இருக்கு, ஆனால் கருத்துரிமை நிஜமான கருத்துரிமை இல்லை. இதுதான் சொல்லணும், இதான் சொல்லக்கூடாதுன்னு அப்படி தான் இருக்கா. கருத்துரிமை கிடையவே கிடையாது. இந்துத்துவம், இந்து மதம் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி இன்னைக்கு நிறையா ஜாதிய கொடுமைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜாதிய கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அரசியல் தவறாக பேசினாலும் நமக்கு எதிராக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது தாய் பெண் அப்படின்னா நம்ம பேசுகிறாங்க தவிர இந்த பக்கம் மேடையில் பேசுகிறாங்க, அந்த பக்கம் போய் அவங்க தான் முதல் எதிரியாக இருக்காங்க, எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வேற ஒருத்தருக்காக பேசுகிறான் இல்லையா? காலகாலமாக வந்து பிரச்சனை இல்லாத ஒருத்தன் பிரச்சனை இருக்குது அவங்களுக்காக பேசினா அப்படின்னா அவனை எப்படிலாம் தட்டி அடித்து உட்கார வைக்க முடியுமோ காலகாலமாக இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கருத்துக்களை கூட எடுக்கல, ப்ரூஃபோடு எடுத்து வச்சாரு. நீ கொடுத்த டெண்டர் தான், நீ ₹3.24 ஒரு இருந்த கிளீனிங்கை 324 சொல்லியிருக்கீங்க. ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ₹3.24 இருந்திருக்கு. அது 364 இப்போ புதுசாக டெண்டர் விட்டுருக்கீங்க. யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு தானே. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? மாநகராட்சியோட ஏற்றிருக்கீங்க இன்னைக்கு. அவ்வளோதான். ₹3.24 ₹364 ஆனதுனால இப்போ என்ன ஆச்சு? மாநகராட்சியில் உங்களை எல்லாரும் தான் பாதிக்கப்பட போகிறோம். அந்த கேள்வி கேட்டதுக்காக இவர் வந்து தப்பாக பண்ணிட்டாரு, துப்புரவு பணியாளர் வந்து தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாதிய கொடுமையாக தான் இருந்தது. அதாவது மதுரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தமபுரம் அப்படிங்கிறதுல ஒரு தடுப்பு சுவர் கட்டி நடந்தது. அது மாதிரி மேலவளவு கிராமத்தில் கிணத்துக்குள்ளே வந்து மலத்தவு போட்டது, மண்ணெண்ணெய் ஊற்றுனா இந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட அட்டவணை ஜாதிக்குள்ளான ஒரு பிரச்சனையாக தான் நம்ம இதை அணுக வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடந்த தாக்குதலுக்கு காரணம் திமுக தான். 100% இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மக்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஏன்னா அவங்க தாயை வந்து இப்போ கொலை முயற்சி பண்ணுறதா ரொம்ப துன்புறுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணுறது தப்பு தான் அது. ஓகேண்ணா, நேற்று அவங்க வீட்டில் வந்து அந்த மலத்தை இது பண்ணி ஊத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த ஒரு மகளிர் அணி இருக்கவங்க ஒருத்தவங்க உள்ளே இருந்திருக்காங்க. இது வந்து காங்கிரஸும் திமுகவும் இணைஞ்சு தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை பார்க்குறவங்க நிச்சயமாக அது அந்த அளவுக்கு இருக்கும்போது எனக்கும் கூட தோணுது அந்த மாதிரி. ஏன்னா ரெண்டு ஆளுங்கட்சி, அதாவது இப்போ இருக்கிற இங்கே ஆளுங்கட்சியும் ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சி தானே அது காங்கிரஸ், செஞ்சுருக்கலாம். அப்போ அவங்களுடைய இது தெரியுது இல்லையா, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியுது இல்லையா. அப்போ நேரடியாக மோதத்துக்கு இது இல்லை. இப்போ பின் கதவாக வந்து பேசுகிறாங்க, புறம் கதவுல வராங்க, அது அவசியம் இல்லை. நேரடியாக பிரச்சனை வந்து நேரடியாக பேசணும். அதுக்கு தைரியம் இல்லாத இந்த மாதிரி பின் கதை வழியாக வந்து வருது தைரியம் இல்லாதவர்கள் இருக்காங்க. அது தவறு. அவங்க தாயை மிரட்டினது தவறு தான். ஆனால் அந்த சம்பவத்தை செஞ்சது யாரும் சரியாக தெரியல. அது போலீஸார் தான் துப்பு தொலைக்கணும். என்ன அப்படின்னா இன்றைக்கி கருத்துரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விஷயம். இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்திய ஒன்றியத்தில் வந்து நாம் வந்து தமிழகத்தில் இருக்கோம். அப்போ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். இங்கே தமிழகத்தில் இப்படி இது மாதிரியான தாக்குதல்கள் நடக்கிறது வந்து ரொம்ப எளிது தான். ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தமிழகத்தில் முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். சவுக்கு சங்கர் அவர்களும் நிறையா வந்து சமூகத்திற்கு எதிரான, சமூகத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மீது அல்லது சில நபர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கிறாரு. அதாவது பிடிச்சி கொண்டு போய் எல்லாத்தையும் மக்களை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு எதிராக போராட வச்சு மழை தள்ளி ஊற்றி அவங்க அம்மா பயமுறுத்தி இப்போ சவுக்கு சங்கர் பேசுகிறே விட்டார். இது வந்து மக்களுக்கு தான் பாதிப்பு, மற்றபடி அவருக்குலாம் ஒன்றும் இல்லை. நீயே பார்த்துக்கோம் பிரச்சனை அப்படின்னு விடுற சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு குருட்டுத்தனமான மடத்தனமான வளர்ச்சி அடையாத சமுதாயமாக தான் இருக்கும். கருத்து சுதந்திரம் இருக்கிறனால நீங்கள் கருத்துக்கள் மூலமாக சண்டையிடலாம், விவாதங்கள் பண்ணிக்கிறலாம். தனிப்பட்ட முறையில் அவரோட தாயாரையோ அவர் வீட்டையோ அவங்களோட சார்ந்த மக்களை வந்து தாக்குறது அப்படிங்கிறது கடுமையாக
தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் வந்து மக்களுக்காக பேசியிருக்காரு. மக்களுக்காக அவர் வந்து பேசினதுல என்ன தப்பு இருக்கு? திருச்செந்தூரில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி சிவனால ஒரு 20 கோடி கொடுத்து கட்டணம் கட்ட சொல்லியிருக்காரு. அதில் ஓட்டருக்குன்னு சொன்னோன்னா அடுத்த நாளே 4 மணிக்கு போய் கைது பண்ணுறது, இந்த மாதிரி மழை தள்ளி ஊற்றுறது, இதெல்லாம் வந்து மொத்தத்தில் மக்களுக்கு வந்து நமக்கு வரும்னு தெரியல. முதல்ல வந்து நம்ம எவ்வளோ டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகிட்டு போகிறோம். இன்னும் வந்து மலைக்குழியில் மனுஷன் இறங்கி சுத்தம் பண்ணுறது, அதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ டெக்னாலஜி, நம்ம ஸ்பேஸுக்கு போகிறோம், இங்கே போகிறோம், நிலாவுக்கு போகிறோம், நிலாவோட பின்பகுதி ஆராய்ச்சி செய்கிறோம், அதெல்லாம் பார்க்குறோம். சரி, முதல்ல கிரவுண்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணுமே தவிர, இவங்க வந்து நான் விண்வெளிக்கு போகிறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன், சக மனுஷனா மதித்து இதில் டெக்னாலஜிக்கலாக என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இந்த பக்கம் பெண் விடுதலை பற்றி பேசிட்டு அந்த பக்கம் பெண்களை பற்றி இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதான் நடக்குது உண்மை. சரி, ஓகே. இப்போ சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் வந்து மலத்தை கரைச்சி ஊற்றுனது சரிங்கிறீங்க? அது சரி கிடையாது, தவறு தான். உரிமை அப்படிங்கிற, அதாவது நம்ம பேச்சுரிமை, நம்மளுடைய கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தடுக்கப்படக்கூடாத ஒரு விஷயம். அது சேனல் மூடுறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணம். ஐயோ, தயவு செஞ்சு மூட வேண்டாம். அவர் எவ்வளோ விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ விஷயங்களை ரொம்ப தைரியமாக நீதிமன்றமே ரொம்ப மோசமாக அவரை பேசும்போது கூட அது எதுக்குமே பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணவர். அதனால் வந்து அவரெல்லாம் மூடக்கூடாதுன்றது என்னோட இது. அதுதான் சொல்ல வரேன். இதனால் பண்ணுறதுனால இவருடைய வாழ்வாதாரமே இதுவாகிடுச்சு. அதனால் அவர் வீட்டையும் காலி பண்ண சொல்கிறாங்க. அவருக்கு யாரை எப்படி டச் பண்ணணும் உங்களுக்கு தெரியுது. சவுக்கு சங்கர் மேலே எத்தனை கேஸ்னா போடுங்க, அவர் பார்த்துப்பாரு. அவங்க அம்மா போய் டச் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? எந்த மனுஷனாக இருந்தாலும் அம்மா மேலேயும் ஒய்ஃப் மேலேயும் உங்களுக்கு ஒரு பாசம் இருக்க தான் செய்யும். மூடுறது தப்பு தான். ஆனால் அவருக்கு ஆதரவு யாரும் இல்லை. ஆதரவு இருந்தால் தானே, அவருக்கு ஆதரவு யாருமே இல்லை. அதுதான் அப்போது காந்தி சொன்னார், என்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து நாட்டில் வந்து ஃப்ரீயாக நடந்து போமா அன்றைக்கி தான் விடுதலை அடைஞ்சுன்னு காந்தி சொன்னார். அது இன்னை வரைக்கும் நடக்கலை. இவருக்கே ஆக்சுவலாக தானே பெண்களுக்கான இது இப்போ கேள்வியே கேட்க தேவையில்லை. இதுதான் இன்றைக்கி நிலமை. நான் ஏற்றுக்க முடியல. என்ன இருந்தாலும் வந்து போராடணும். இது பயந்து போகிற மாதிரி இருக்குது. அது ஒத்துன்னு போகிற மாதிரி இருக்குது. போராடுங்களேன். என்ன போராட முடியாத மக்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னும் போது இவங்களுக்கான திரட்டன் ஏற்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். செய்யக்கூடாது. ஏன்னா பாதுகாப்பு இல்லைன்றது அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வந்து கருத்துரிமை தெரிவிக்கிற எல்லாருக்கும் உரிய பாதுகாப்பு தரணும். நம்ம சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்கு. அவங்களுடைய கருத்துரிமை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் கருத்து இருக்குது. இது சுதந்திர இந்தியா. அதனால் கருத்துக்களை வெளியிடுறது வந்து எந்த விதத்திலும் தவறில்லை. அந்த கருத்து வந்து மக்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தி தேவையில்லாமல் போராட்டம் அளவுக்கு போகாத வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தவறு. அவர் வந்து தொடர்ந்து செயல்படணும். அதான் சரி. எல்லாரும் சேனல் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. மூணு நினச்சா நிறைய சேனல் இருக்குது, அதை மூடலாம்ல. ஏன் ஒரு சேனல் மட்டும் மூடணும்? ஓகே. சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் தாக்குதல் நடத்தியது சரியா தவறா? தவறு. மக்கள் இனத்திற்கு எதிரான ஒரு தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். 100% தவறுங்க. என்னங்க இது? கேஸ் போடலாம், இல்லை அவங்கள்ட்ட வந்து ஒரு கேஸே ஃபைல் ஆகலையே. நேரம் போய் அப்படி ஒரு பேசுனதுக்கெல்லாம் போய் உடச்சிட்டா அப்புறம் என்னென்ன பண்ணலாம்? அப்படி பார்த்தா மீடியாவெலாம் வந்து என்ன சொன்னார் அவர்? அரசு பாரதி கேவலமாக கேட்டார். மிருகத்தனமான காட்டுமிராண்டித்தனம் செயல், காட்டுமிராந்த கோழைகள், காட்டுமிராண்டி செயல். இது நேரடியாக பேசுனது இதெல்லாம் வந்து ஈனத்தனமான வேலை தான் நினைக்கிறது. என்னுடைய பார்வையில் முற்றிலும் தவறான விஷயம். இதை பண்ணவே கூடாது. பண்ண அத்தனை பேர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்.